நெருக்கமானவர்களும் நெருங்க முடியாத இதயத்தின் இரகசிய அறைகளில் நுழைந்து ஒரு சாம்ராஜ்யமே நடத்த முடியும் என்றால் அதை இசைஞானி இளையராஜாவால் மட்டுமே முடியும். வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் உணர்வுகளோடு ஒன்றி எல்லையை கடந்து இதயத்தை நெருங்கி இசை உலகில் முடிசூடா மன்னனாய் என்றென்றும் பல கோடி நெஞ்சங்களில் வாழும் இளையராஜாவின் இசை பயணத்தை அசை போடுகிறது எந்த தொகுப்பு. சத்தம் வருதா அடடா. தேனி மாவட்டம் பண்ணையபுரத்தில் 1943 ஜூன் 2 அன்று ராமசாமி சின்னத்தாயம்மாள் ஆகியோருக்கு பிறந்த ராசையாவுக்கு பாவலர் வரதராஜன், டேனியல் பாஸ்கர், அமர்சிங் ஆகிய சகோதரர்களும் கமலம்மாள், பத்மாவதி என 2 சகோதரிகளும் உள்ளனர். கங்கை அமரன் என அறியப்படும் அமர்சிங்கும் திரைப்படத்துறையில் பிரபல இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப நாட்களில் தன் அண்ணன் நடத்தி வந்த பாவலர் பிரதர்ஸ் இசைக்குழுவில் இணைந்து பணியாற்றி வந்த இளையராஜா பின்னர் தன்ராஜ் மாஸ்டர், TV கோபாலகிருஷ்ணன் போன்ற சங்கீத ஜாம்பவான்களிடம் இசை கற்றார். தொலைதூர கற்றல் மூலம் லண்டன் டெரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் சங்கீதம் பயின்றார். பள்ளிக்கூடங்களில் ராஜையா எனவும் தன்ராஜ் மாஸ்டரால் ராஜா எனவும் அன்னக்கிளி பட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களால் இளையராஜா எனவும் அழைக்கப்பட்டார். நாட்டுப்புற இசை, கர்நாடக சங்கீதம் மற்றும் மேற்கத்திய இசை என இசையின் அனைத்து பரிமாணங்களிலும் ஆழம் கண்டவர் இளையராஜா. 1976 ஆண்டு வெளிவந்த அன்னக்கிளி படத்தில் தன் திரைப்பட பயணத்தை தொடங்கிய இளையராஜாவின் மச்சான பாத்திங்களா பாடல் அவருக்கு முகவரியாக அமைந்தது. 1977 ஆண்டு 16 வயதினிலே படத்தில் செந்தூர பூவே என மண் வாசனையோடு பூவின் மகரந்த வாசனையும் கலந்து கொடுத்த இவரின் பாடல்கள் பலரது மனதையும் மயக்க படம் சூப்பர் ஹிட். திரைக்கதைக்காக, வசனத்திற்காக திரையரங்குகளில் கூடிய கூட்டத்தின் நாட்டத்தை, மன ஓட்டத்தை மாற்றியவர் இளையராஜா. இளையராஜாவின் இன்னிசை இருந்தால் போதும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் என டைரக்டர்களை மலரை மொய்க்கும் வண்டுகளாய் மாற்றிய அதிசய ஞானி. படங்களில் கதையை லாவகமாக தன் இன்னிசையால் சுமந்து மெல்லிசையில் மெருகூட்டி ரசிகர்களின் மனதை கரைத்து களைப்படாமல் பார்த்து கொண்டது இளையராஜாவின் பின்னணி இசை என்றால் மிகையாகாது. கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, பிறைசூடன் போன்ற முன்னணி பாடலாசிரியர்களின் பாடல்களோடு காற்றில் எங்கும் பரவி கிடக்கிறது இசை ஞானியின் இசை. தினமும் எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் அவரின் ஒரு பாடலாவது நம் செவிகளை எட்டுவிடும். தூரத்தில் கேட்கும் இளையராஜாவின் பாடல்கள் என்றால் அதில் ஒரு தனி சுகம். திரைப்படங்களில் மட்டுமல்ல, நம் பயணங்களில், காதலில், மழைச்சாரலில், திருவிழாக்களில், சோகத்தில் என நம் வாழ்வின் எல்லா கட்டத்திலும் பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இசைஞானி. இரவில் தூங்காமல் எதையோ போட்டு உருட்டி கொண்டிருக்கும் மனதிற்கு ஊருசனம் தூங்கிருச்சு பாடல். இனம் புரியாத உணர்வில் தவிக்கும் மனதிற்கு என்னுள்ளே என்னுள்ளே அமைதியை விரும்பும் போது என் வானிலே ஆறுதல் தேடும் இதயத்திற்கு தெய்வீக ராகம். சிரித்திருக்கும் மனதிற்கு தென்றல் வந்து தீண்டும் போது லேசாக மிதக்கும் மனதிற்கு இளங்காத்து வீசுதே. காதலர்களின் தேசிய கீதமாய் காதல் ஓவியம். ஆசையில் திளைக்கும் உள்ளங்களுக்கு ஆசைய காத்துல தூதுவிட்டு, கொண்டாட்டங்களுக்கு ராக்கம்மா கையத்தட்டு, நட்புக்குரு காட்டுக்குயிலு தாலாட்டி தூங்க வைக்க கண்ணே கலைமானே என இவரின் பாடல்கள் அல்ல அல்ல நெஞ்சும் துள்ள துள்ள என்றும் நம் நினைவுகளில் அமுத சுரபியாய் சுரக்கும்.
கவலை ஏதுமில்ல ரசிக்கும் மேட்டுக்குடி, செரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டுப்படி என இவர் இசையமைத்த வரிகளுக்கு ஏற்ப பேதம் கடந்து நிற்கிறது இவரின் இசை. இவரின் பெரும்பாலான பாடல்கள் கர்நாடக சங்கீதத்தின் ஏதோ ஒரு ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கும். நானொரு சிந்து பாடலில் ஒரு பந்து வராளி, ராஜராஜ சோழன் பாடலில் கீரவாணி, பாடறியேன் படிப்பறியேன் பாடலில் ஒரு சாரமதி, சின்ன கண்ணன் அழைக்கும் போது ரீத்தி கௌலை என எளிமையான திரையிசை பாடல்களின் மூலம் பல ராகங்களின் சுவைகளை கூட்டாஞ்சோறாக்கி ஊட்டியுள்ளார் இசைஞானி. ராகங்களை எளிமைப்படுத்தி திரையிசையாக மாற்றும் வேளையில் அந்த ராகத்தின் இயல்பான அழகை சிதைக்காமல் பார்த்து கொள்வார். கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்களும் இவரின் பாடல்களை எடுத்து ராகம் தாளம் பல்லவி என கச்சேரியே செய்யலாம் என பகிர்ந்த தருணங்களும் உண்டு. மாறிவரும் காலத்திற்கேற்ப இன்னிசையில் புதுமைகளை புகுத்தவும் தவறவில்லை இவர். என்ன தவம் செய்தனை பாடலும் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி பாடலும் ஒரே ராகத்தில் அமைக்கப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா? காற்றினிலே வரும் கீதம் போன்ற பாடல்கள் அமைந்த பக்தியையும் ஏக்கத்தையும் அளவின்றி கொட்டும் சிந்து பைரவி ராகத்தில் ஆட்டமா தேரோட்டமா என துள்ளல் பாடலையும் அமைக்க முடியும் என்றால் அது இசைஞானியால் மட்டுமே சாத்தியம். திரைப்படங்களையும் தாண்டி நேம் இட் எனிதிங், நத்திங் பட் விண்ட், த மியூசிக் மெஸ்ஸையா, குரு ரமண கீதம், திருவாசகம் போன்ற இசை ஆல்பங்கள் மூலம் விருந்து படைத்துள்ளார் இளையராஜா. அட இசை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அவரது குரலுக்கே நான் மிகப்பெரிய ஃபேன் என கூறும் அளவிற்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. ஒருவேளை மனிதனின் மனதிற்குள் ஒரு குரல் என்று ஒலிக்கும் என்றால் அது இளையராஜாவின் குரலாகத்தான் இருக்கும் என கூறும் அளவிற்கு ஜீவன் நிறைந்தது இவரின் குரல். எங்கே செல்லும் இந்த பாதை, ஓன் குத்தமா ஏன் குத்தமா, தென்பாண்டி சீமையில பறவையே எங்கு இருக்கிறாய், அறியாத வயசு, பூஜைக்கேத்த பூவிது, காதல் ஓவியம், தென்றல் வந்து தீண்டும் போது போன்ற பாடல்கள் இளையராஜாவின் குரலில் பெரிதும் ரசிக்கப்பட்டவை. நான் பார்க்கிறேன், ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன். 3 முறை தேசிய விருது, 2010 ஆண்டு பத்மபூஷன், 2018 ஆண்டு பத்ம விபூஷன், 2012 ஆண்டு மிக உயர்ந்த கலை அங்கீகாரமான சங்கீத நாடக அகாடமி விருது, லண்டன் டெரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் தங்கப் பதக்கம் என்று இவர் படைப்புகளுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் ஏராளம். இவரின் நிகரற்ற படைப்புகளுக்கு ராயல்டி என்னங்க, சொத்தையே எழுதி கொடுக்கலாம் என்கின்றனர் இவரின் லாயல்டி ரசிகர்கள். அதனால் சத்தம் வருதா அடடா.